சார். சொல்லு ஆனந்த். சார், அந்த ஜமீன்தார் யார்கிட்ட ஆயுதங்களை கடத்த ஒப்பந்தம் போடுவானோ அவங்கள பத்தி நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். குட். நான் இப்ப அங்க வந்துட்டு இருக்கேன். ஓகே சார். டேய் டேய் எங்கடா இவ்வளவு அவசரமா போற? டேய் ருத்ரா உன்னதான் சொல்றேன். டேய் எங்கடா போற? என் பேச்ச கேட்கவே மாட்டாங்கறான் பாரு. டியூட்டி நேரம் என்ன டைம்னு தெரிஞ்சிருக்கணும்ல. இந்த ராத்திரி நேரத்துல அவன் பாட்டு யூனிஃபார்ம் போட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான். திரும்பி எப்ப வரப்போறான்னு தெரியல. எப்படியும் விடியறதுக்குள்ள வந்துருவானே. கடவுள் எனக்கு கருணை காட்டிட்டாரு. அந்த மிருகத்தை வீட்டை விட்டு அனுப்பி வச்சிட்டாரு. இப்ப எனக்கு சரியான வழி கிடைச்சிருச்சு. பிடிவாதக்கார பிஎஸ்ல வேலை பார்த்தா அதுக்குன்னு இவனுக்கு நேரம் கிளம்பவே கிடையாதா? அண்ணா கொஞ்சம் அமைதியா போதும். நீ உன் உபதேசத்தை எனக்கு ஆரம்பிக்காத. அவன் அந்த வேலையை தான் உயிரா நினைச்சிட்டு இருக்கான். அவனை நினைச்சு நீ கவலைப்படாதுன்னு சொல்லுவ. டேய் தம்பி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராத்திரி பகல்னு தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கான். அண்ணா இந்த கேஸ் ரொம்ப பெரிய கேஸ்னே. பெரிய ஆபீசருங்க எல்லாம் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவன் இப்படி எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அண்ணா அவன் வலி எனக்கு தான் தெரியும். ருத்ராவோட வலி அவன் கண்ணுல தெரியுது. அவன் இந்த கேஸை எடுத்ததுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அதை பார்த்தேன். ருத்ராவோட கண்ணுல எந்த அளவுக்கு வலி இருக்கோ அந்த அளவுக்கு பார்வதி கண்ணிலே வலி இருக்கு. அவன் எவ்வளவு வேதனையில இருக்கான் தெரியுமா? ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தானே. இதுல அந்த பார்வதி மேல எந்த தப்பும் இல்ல, ருத்ரா மேலயும் இல்ல. ஆனா ரெண்டு பேரும் எலியும் பூனை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்வதி பொண்ணுக்கு நம்ம ருத்ரா பேச்சுல நம்பிக்கையே வரல. அதே மாதிரி ருத்ராவுக்கும் பார்வதி மேல நம்பிக்கை இல்ல. ருத்ரா எப்படியும் தன் நிரபராதின்னு அந்த ஆபீசருங்க முன்னாடி நிரூபிச்சு ஆகணும். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 18 வருஷமா இந்த ஊருக்குள்ள இப்படி ஆயுத கடத்தல் நடந்துகிட்டு இருக்குன்னு. அதனாலதான் ருத்ராவுக்கு இங்க போஸ்டிங் போட்டாங்க. அன்னியில இருந்து அந்த பையனுக்கு ஓய்வுங்கிறதே இல்ல. ருத்ரா எதுக்கும் பயப்படாதவன். அவன் எல்லாத்தையும் தடுப்பான். பார்வதியோட நிலைமையை பார்க்கும்போது எனக்கும் பாவமா தான் இருக்கு. ஆனாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். கொஞ்சமாவது அவ யோசிச்சு பார்க்கணும். நம்ம ருத்ரா பண்றது எல்லாமே அவளுக்கு பொய்யா தெரியுது. அத முதல்ல அவ புரிஞ்சுக்கணும். எப்ப பார்த்தாலும் அவ நம்ம ருத்ராவை எதிரியாவே பாக்குறான. அவன் ஒண்ணு எதிரி கிடையாது. அவன் எதிரிங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்துறான். அதோட அவ மனசுல இன்னொரு விஷயமும் போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கு. தன் புருஷனை கொண்டவனையே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நினைச்சு தன்னைத்தானே அவ தினமும் திட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா ருத்ரா நிலைமை எனக்கு தான் தெரியும். தான் புருஷனை நீ தான் கொன்னு பார்வதி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நீங்க திட்டுறீங்க. இதையெல்லாம் அவனால தாங்கிக்க முடியல. போய் தூங்கு. ரொம்ப நேரம் ஆச்சு, கண்ணு முடிச்சிட்டு இருக்காத. போ. சரிண்ணா.
தொடாத. இங்க என்னடா பண்ற? இன்னும் தூங்க போலியா? என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன விடியற வரைக்கும் இங்கே உட்கார்ந்திருக்க போறியா? நான் இங்கதான் உட்கார போறேன். நான் கோபமா இருக்கேன். அம்மா என்ன கண்ணா பின்னான்னு திட்டாங்க. அவங்களே வந்து என்ன சமாதானம் பண்ற வரைக்கும் நான் இங்க இருந்து நகர மாட்டேன். உனக்கு என்ன பைத்தியமாடா? அவ திட்ட அளவுக்கு என்னடா தப்பு பண்ண? அவ ஒரு அடி அடிச்சான்னு வையே, எந்திரிக்கிறதுக்கு 4 நாள் ஆகும். போய் தூங்கு. ருத்ரா எப்படியும் தன் நிரபராதின்னு அந்த ஆபீசருங்க முன்னாடி நிரூபிச்சு ஆகணும். 18 வருஷமா இந்த ஊருக்குள்ள இப்படி ஆயுத கடத்தல் நடந்துகிட்டு இருக்குன்னு. அதனாலதான் ருத்ராவுக்கு இங்க போஸ்டிங் போட்டாங்க. அன்னியில இருந்து அந்த பையனுக்கு ஓய்வுங்கிறதே இல்ல. என்ன விஷயம் பார்வதி? உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா? இல்ல, இத உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மா, நீ எப்ப திரும்பி வருவ? நான் உன்னை ரொம்ப தொல்லை பண்ணதுனால நீ என்னை விட்டு போயிட்டியா? இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். உன் மேல சத்தியமா இனிமே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா. இனிமே நீ ஆசைப்படுற மாதிரி நான் நல்ல பையனா இருக்கேன். இன்னைக்கு நான் முழு பாலையும் குடிச்சிட்டேன். சாப்பாட்டுல கூட கொஞ்சம் காரம் இருந்தது. அதையும் மிச்சம் வைக்காம நான் முழுசா சாப்பிட்டுட்டேன். அப்புறம் அம்மா, நேத்து ராத்திரி நான் 9:30க்கெல்லாம் தூங்கிட்டேன். காலையில 6 மணிக்கு நானே தாம்மா எழுந்தேன். இப்ப நான் திருந்திட்டேம்மா. நீ திரும்பி வந்துடுமா. ஆனா நான் திருந்திட்டேங்கிற விஷயத்த உனக்கு எப்படி சொல்லுவேன்? எனக்கு தெரியுமா, இந்த லெட்டர் கூட உனக்கு கிடைக்காது. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. எனக்கு உன் மேல கொஞ்சம் கோவம் இருக்குமா. போயிடும். உன் மேல இருக்கிற கோவம் சீக்கிரமாவே போயிடும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்மா. சீக்கிரமா வந்துரு. என்னை நீ மன்னிக்கணுமா. அப்பாவால நான் உன்னை ரொம்பவே வெறுத்துட்டேன். அப்பா என்னை வீட்டை விட்டு கூட்டிட்டு வந்து இன்னியோட சரியா 1 மாசம் ஆச்சு. எனக்கு பிடிக்கல. அவர் மேல பாசமே வரல. உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நீங்க திரும்பி வந்தீங்கன்னா நான் இந்த வீட்டுல இல்லாதப்போ என்னை எங்க வந்து தேடுவீங்க, எங்க பாப்பீங்க? எனக்கு இந்த வீட்டை விட்டு போக இஷ்டமே இல்லை. ஆனா அப்பா என்னை கட்டாயப்படுத்தி இங்க இருந்து என்னை கூட்டிட்டு போறாரு. நீங்க
திரும்பி வருவீங்கன்னு நான் நம்புறேன். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேம்மா. என்னை எங்கேயும் தேட வேண்டாம், நான் இங்கேதான் இருப்பேன். அம்மா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன மறந்துருப்பீங்கல்ல? நான் இந்த லெட்டரோட என்னோட போட்டோவையும் அனுப்பி வைக்கிறேன். இப்படிக்கு உங்க பையன் ருத்ரா. சின்ன வயசுலயே அவனோட அம்மா அவனை விட்டுட்டு போயிட்டா. அவனுக்கு இந்த உலகத்து மேலேயும் நம்பிக்கை இல்லை, தன்னோட மேலேயும் அவனுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றது? பார்வதி அண்ணி, பார்வதி அண்ணி, பார்வதி அண்ணி, சீக்கிரம் வாங்க. ருத்ரானதே இங்க இல்லல, என் கூட என் ரூம்க்கு வாங்க. நானும் மைத்திலி அண்ணியும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க அண்ணி. இது அம்பானி பரம்பரை, 5-6 தலைமுறை ஆனந்த வளர்பிறதா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு எதுவுமே தெரியல. நான் அந்த கூட இருக்கல, உங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நீங்க கண்ணு திறக்க கூடாது, ஓகே? என்னை ஏமாத்தாதீங்க, கண்ணு திறக்க கூடாது. சரி. சர்ப்ரைஸ்! இதெல்லாம் என்னது? இது எல்லாமே மைத்திலி அண்ணியோட ஏற்பாடு தான். இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தோம்னா பார்வதி அண்ணி சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ராத்திரி நம்ம 3 பேரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்க போறோம், சரியா? இப்ப நான் இன்னொரு விஷயத்த சொல்லவா? இந்நேரம் மட்டும் நீங்க எங்க இல்லாம உங்க அம்மா வீட்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க உங்க அம்மா தங்கச்சியோட சேர்ந்து அழுதுகிட்டு இருப்பீங்கல்ல. இங்க அந்த மாதிரி எதுவும் இல்ல, நாம அழுவ தேவையில்லை. கரெக்டா? நாம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த 2-3 நாளாவே நீ ரொம்ப வருத்தத்துல இருக்க. அதனால நாங்க இப்படி எல்லாம் பண்ணா அந்த வருத்தத்தை மறந்து நீ கொஞ்சம் சந்தோஷமா இருப்பல்ல, அதுக்காகத்தான். இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நான் ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். என் கூட பிறக்காத அக்காவா நீங்க இருக்கீங்க. அப்போ என்ன உங்க கூட சேர்த்துக்க மாட்டீங்களா? நீயும் தான். சரி வாங்க வாங்க, முதல்ல இருந்து ஜூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ராத்திரி பூரா நம்ம 3 பேரும் தூங்காம அரட்டை அடிக்கலாம். அந்த பொம்பளைக்கு இவ்வளவு திமிரா? ஏன் அரண்மனைக்குள்ளேயே வந்து எனக்கே கட்டளை போட்டு பேசுறா? இதுவரைக்கும் இந்த தேஜாவத்தோட பரம்பரை யாருக்கிட்டையும் எதுக்காகவும் தலை குனிஞ்சு நின்னது கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த பொம்பளை என் முன்னாடி வந்து நின்னு அவ சொல்றதையெல்லாம் கேட்கணும்னு சொல்றான். அவ உத்தரவு போடுறத என்ன நிறைவேற்ற சொல்றான். நான் சொன்ன வேலைய ஒழுங்கா முடிங்கன்னு என்கிட்டயே சொல்றான். அந்த வினோத்துக்கிட்ட பேசுனியா? அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னே வருது. ஒருவேளை அவன் ஃபோன் ரிப்பேர்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவன் நிச்சயமா ஒரு நல்ல செய்தியோட தான் நம்மளை பார்க்க வருவான். அப்படியாப்பா சொல்ற? என்னப்பா நல்ல செய்தி? அந்த பாரு மோகினி வீட்டுல இருக்கான்னு வந்து சொல்ல போறா தானே? ஏற்கனவே தான் ஒருத்தி வந்து என்கிட்டயே அந்த விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாலே. மறுபடியும் வந்து அந்த வினோத் அதே விஷயத்த சொன்னானா அவனை தூக்கி வெளியில போட்டுரு. ஐயா, அந்த மோகினி ஃபோன் பண்றாங்க. இந்த ராத்திரி நேரத்துல எனக்கு ஃபோன் பண்றாளா? போனை கட் பண்ணு. இந்நேரம் பார்த்து இவன் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? நான் அந்த கடவுளுக்கு நிறைய சோப்பு போட்டு பிரசாதமா படிச்சிருக்கேன். ஏன்னா அப்பதானே அவர் என் ஆசையை நிறைவேற்றுவாரு. சீக்கிரமா என் ராஜகுமாரனை நீங்க அனுப்புவீங்க. ஒருவேளை அந்த கடவுள்கிட்ட பெரிய லைன் இருக்கு போல இருக்கு, அதனாலதான் என் ராஜகுமாரனை இன்னும் அவர் அனுப்பல. ஓஹோ, கவலைப்படாதீங்க என் நாத்தனாரே. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? கடவுள் அவரை அனுப்பி வச்சிருப்பாரு. அவர் வந்துட்டு இருப்பாரு, ஒருவேளை வழியில இருப்பாரு. உன்னை தேடிக்கிட்டு கூட இருக்கலாம்ல. இங்க பாத்தீங்களா, நீ என் கண்ணுக்கு இன்னும் அவர் படலையா? அதுக்குள்ள வந்துகிட்டு இருப்பாரு, என்ன தேடிட்டு இருப்பாருன்னு கதை விடுறீங்க. இங்க பாருங்க கடவுளே, நீங்க ரொம்ப நேரத்துக்கு எடுத்தாம அவரை சீக்கிரமா இங்க அனுப்பி வைங்க. ஆமா, அந்த யூனிஃபார்மும் அவருக்கு இருக்கணும். ஆமா நாத்தனாரே,
அவரோட பார்வை, அவரோட யூனிஃபார்ம் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ செக்யூரிட்டி வேலையில இருக்கிற மாதிரி தெரியல. என்ன சொல்ற பார்வதி? பேசுங்க பேசுங்க, 2 பேரும் சேர்ந்து என்ன எவ்வளவு வேணாலும் கிண்டல் பண்ணுங்க. என் நாத்தனாரே, செக்யூரிட்டி வேலைன்னா சாதாரணமா நீ நினைச்சியா? ஆமா, அவர் வேலையில கவனமா இருக்கணும். அதோட உன்னையும் ரொம்ப பாதுகாப்பா பாத்துப்பாருல்ல. ருத்ரா அண்ணா மாதிரி பாதுகாப்பு கவசமா இருப்பாரு. நிச்சயமா. ஆமா, அவர் எப்பவுமே பார்வதி அன்னைக்கு பாதுகாப்பா இருக்காரு. அன்னைக்கு ஊர்வலம் நடந்தப்போ ருத்ரா அண்ணா எல்லாரையுமே சமாளிச்சாராம். அன்னைக்கு அண்ணி நம்ம வீட்ல இருந்தப்போ இவங்க முகத்தை யாருமே பார்க்க கூடாதுன்னு கட்டளை போட்டாருல்ல. யாருக்கு அண்ணாவது பற்றுமோன்னு பயந்துட்டாரு. பாருங்க மோகினி மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னை பத்தி நீங்க ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டீங்க. நீங்க எனக்கு போன் பண்ணீங்கன்னா உங்க போனை எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நானே உங்களுக்கு போன் பண்ணுவேன். என்னடா இவன் இந்த அளவுக்கு அகங்காரம் பிடிச்சவனா இருக்கானேன்னு நினைக்கலாம். இது என்னோட பிறவி குணம், பரம்பரை ரத்தத்துல ஊறி போனது. அதை திடீர்னு என்னால மாத்திக்க முடியாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல அனாவசியமா நான் யாருக்கும் போன் பண்ண மாட்டேன். நீங்களும் போன் பண்ணாதீங்க. நான் தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். யாரு பேசுறது? நான் இப்ப போன் பண்ணி மோகினி மேடத்துக்கிட்ட தானே பேசுனேன். நான் அவங்களோட பையன் தான் பேசுறேன். நான் போன் பேசும்போதே சொல்லாம இப்படி மௌனமா இருந்தியா? அசிங்கமா இல்ல? அசிங்கம் இல்ல, இது ஒரு ஒப்பந்தம் தான். நான் உங்களுக்கு உதவி பண்ண போறேன். அதாவது அந்த பொண்ணை பத்தின ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எனக்கு புரியல, என் கூட உங்க அம்மா மட்டும்தான் விளையாடுறாங்களா இல்ல அவங்க கூட சேர்ந்து அவங்க புள்ளையும் விளையாடுறானா? உங்க அம்மா கூட நான் ஒப்பந்தம் போட்டது உனக்கு தெரியும்ல? அம்மாவோட ஒப்பந்தமா? நீங்க பாருங்க, எங்க அம்மா எல்லாத்தையும் வாயால பேசுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. அவங்க பேசுறதெல்லாம் கேட்க நம்புற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்கள ஒரு பொம்பளை தானே. என்னைக்குமே ஒரு பொம்பளையோட பேச்சு ரொம்ப நேரத்துக்கு செல்லுபடி ஆகாது. வீடு குடும்பத்தை அடக்கிறது வேற விஷயம், குழந்தைங்க புருஷன் அடக்கிறது வேற விஷயம். ஆனா உயிர் வாழ்க்கை இதோட ஒப்பந்தம் பண்றது வேற. இப்ப நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. சொல்ல வரத தெளிவா சொல்லு. நீங்க என்ன ஒப்பந்தம் பண்ணிருக்கீங்க ஜமீன்தார் ஐயா? ருத்ராவை வழியில இருந்து தூக்கி போட்டா பார்வதி கிடைப்பான்னு தானே? ஆனா ருத்ரா போன உடனே பார்வதி உங்களுக்கு கிடைச்சிருவான்னு என்ன கேரண்டி இருக்கு சொல்லுங்க ஜமீன்தார் ஐயா? ருத்ராவை சமாளிக்க என்னால மட்டும்தான் முடியும். என்னால மட்டும்தான். ஏன்னா பொம்பளைங்களால வெறும் பேசதான் முடியும், ஆம்பளைங்களால மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும். உனக்கு இந்த அளவுக்கு தைரியமும் தகுதியும் இருக்கு. என்ன பார்க்க உன் அம்மா கூட நீ வந்தப்போ உன்னை எதுக்கு அவங்க வெளியிலேயே நிக்க வச்சாங்க? ஜமீன்தார் ஐயா, நான் ரூம்க்கு வெளியில தான் இருந்தேன். அப்படி இருந்தாலும் ரூம்குள்ள நடந்ததை பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க மறுக்க முடியாத அளவுக்கு என்ன ஒப்பந்தம் பண்ணலான்னு நான் ஏற்கனவே யோசிச்சு வச்சிட்டேன். புரியும்படியா சொல்லுப்பா. நீங்க உங்களோட கையை ருத்ராவோட ரத்த கரையாக்க எந்த அவசியமும் இல்லை. அவனோட அப்பனும் உயிரோட இருக்காங்க இல்ல சாகுறாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் பார்வதியை உங்ககிட்ட ஒப்படைச்சேன்னா எனக்கு 6 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்க தர முடியுமா? அதெல்லாம் சரி, உன்னே உன்னை கேக்குறா. இப்ப நீ சொல்ற இவ்வளவு விஷயத்தையும் நீ நிறைவேற்றுவேன்னு நான் எப்படி நம்புறது? ஜமீன்தார் ஐயா, நான் ஒரு ஆம்பளை. கொடுத்த வாக்க காப்பாத்துவேன், அதோட மனதைரியமும் ஜாஸ்தி. ருத்ராவை அழிக்கிறதுக்கு ஒரு ஆம்பளை தான் உங்களுக்கு தேவை. எந்த பொம்பளையும் இந்த விஷயத்துல உதவி செய்ய முடியாது. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். எனக்கு 6 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட பார்வதியை நான் ஒப்படைக்கிறேன். என்ன சொல்றீங்க? இங்க பாருப்பா, 6 லட்சம் ரூபாய் எனக்கு பெருசு இல்ல. ஒருத்தர்கிட்ட ஒப்பந்தம் பேசும்போது எப்படி பேசுறதுன்னு உனக்கு தெரியலையே. அதை பத்தி நான் உனக்கு அப்புறமா சொல்லி கொடுக்குறேன். அந்த பொண்ணு பார்வதிய 3 மணி நேரத்துக்குள்ள என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டீன்னா உனக்கு நான் 10 லட்சம் ரூபாய் தருவேன். 2 மணி நேரத்துல ஒப்படைச்சினா உனக்கு 15 லட்சம் ரூபாய் தருவேன். நீங்க சொல்ற இந்த நேரம் எல்லாம் அதிகம். என்னால 1 மணி நேரத்துல நீங்க தேடுற அந்த பார்வதியை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொன்னீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் பணத்தை என்கிட்ட எண்ணி வாங்கலாம். இப்ப இந்த ஒப்பந்தத்துக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? இப்ப நீ இந்த போனை கட் பண்ணிட்டு என்ன பண்ணலாங்கிறத நல்லா யோசனை பண்ண.
அந்த கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது என்னால இப்போ உணர முடியுது. என் குடும்பத்துக்காரங்க மாதிரியே இவங்க எனக்கு கிடைச்சிருக்காங்க. அக்கா தங்கச்சி மாதிரி இவங்க 2 பேரும் எனக்கு கிடைச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த ராட்சசனும் இருக்கான். ₹20 லட்சம் மதிப்புள்ள இந்த பட்டாம்பூச்சியை நான் தூக்கியே தருவேன். மூணு பேரும் சேர்ந்து தூங்குறாங்க. ரூமையே திருடிட்டு போனாலும் அந்த சுனிதாவுக்கு தெரியாத அந்த அளவுக்கு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது அவளை நான் எப்படி வெளியே தூக்கிட்டு வர்றது? எப்படி வீர்பூருக்கு கொண்டு போய் சேர்க்கறது? நான் தான் பேசுறேன். எனக்கு ஒரு வண்டி வேணும், 3 ஆளுங்களும் வேணும். வீர்பூர்ல ஒரு பொருளை சேர்க்கணும் இன்னைக்கு ராத்திரியே. சரி, சொல்றது தெளிவாக்கல. இந்த மாதிரியான வளையல் நான் எங்கேயோ தூங்காம முழிச்சிட்டா இருக்கீங்க. என்னது இது? இது என்ன பார்க்க வந்தாங்களே அந்த லேடியோட வளையலா இருக்கும். அவங்க யாருங்க? அவங்க போகும்போதுதான் பார்த்தேன், ஆனா அவங்க முகத்தை பார்க்க முடியல. அவங்க முகத்தை பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க ஜமீன்தாரம்மா? பாவம், அவங்க ரொம்ப ஏழப்பட்டவங்க. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத என்கிட்ட சொன்னாங்க. நான் தான் பணம் கொடுத்து அவங்களை அனுப்பி வச்சேன். நீங்க எதை பத்தியும் சிந்திக்காம நிம்மதியா தூங்குங்க. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ருத்ராவை பத்தின நினைப்பாவே இருக்கு. ஒருவேளை நான் அவனை நேர்ல பார்த்துட்டேன்னா என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் பேசினா அவன் என்ன சொல்லுவான்? ஏங்க, நாம அவனை நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாமா? புது பொண்டாட்டியோட அவனை இங்க வர சொல்லலாமா? ஆமா ஆமா, நிச்சயமா. இதை நீங்க என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஒருவேளை இங்க வர விருப்பம் இல்லைன்னு அவன் சொல்லிட்டா? அப்படின்னா? அடடா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். தாராளமா நீங்க அவனை கூப்பிடுங்க. இப்ப போய் நிம்மதியா தூங்குங்க. மைத்திலி அக்கா, நீங்க வேணா இந்த பக்கம் வந்து படுத்துக்கோங்களேன். எதுக்கு? அப்ப நீங்க தூங்குவே? நான் கீழே படுத்துக்கிறேன். கீழையா? ஏய் ஏய் பார்வதி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்ப எதுக்காக இங்க வந்து? ஒண்ணும் இல்லக்கா, எனக்கு பழக்கம் தான். பாய் இருக்குல்ல, அதை விரிச்சு படுத்துக்கிறேன். என்னதான் பாய் போட்டு படுத்தாலும் தரை ரொம்ப சில்லுன்னு இருக்கும். உனக்கு சளி பிடிச்சிரும். அதனால நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு அக்னியை சுத்தி வரும்போது தும்மல் வரும். சொன்ன கேளு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எனக்கு தான் தரையில படுத்து பழக்கம் இருக்குன்னு சொல்றல, ஜலதோஷம் எல்லாம் பிடிக்காது. நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. நான் வேணா சும்மா பேசிக்கிட்டு நிக்காதீங்கக்கா. எனக்கு இப்ப தூக்கம் வருது, நீங்களும் போய் தூங்குங்க. போங்க. சொன்ன கேட்க மாட்டியா?
பட்டாம்பூச்சி தனியா வந்து மாட்டிக்கிச்சு. இப்ப வேலையை முடிக்க வேண்டியதான். நந்தா, எனக்கு அந்த பொருள் உடனே வேணும். சீக்கிரம் கொண்டு வா. சீக்கிரம் இத பிடிங்க. அம்மா, உன் பையனோட திறமையை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சீக்கிரம் சீக்கிரம். என்னடா இது? போய் ஜமீன்தார் ஐயாவை கூட்டிட்டு வா. அவர் கேட்ட பொருளை நான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் 2 மணி நேரத்துக்குள்ள. அதனால வரும்போது 15 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வர சொல்லுங்க. என்ன உளறிட்டு இருக்க? உன் பேர் என்னன்னு சொல்லு. சமீர் ரணாவத். அப்புறம் இவ பேரு பார்வதி. இவ்வளவு தானே நீங்க ஆவலோட தேடிக்கிட்டு இருந்தீங்க. நானே தூக்கிட்டு வந்துட்டேன். ஜமீன்தார் அதை பத்தி சொல்லிக்கிட்டு தான் இருந்தாரு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் தூக்கிட்டு வருவன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு நீ நெருங்கின ஆள் கிடையாதுன்னு இதுல இருந்தே நல்லா தெரியுது. அதனாலதான் என்கிட்ட போட்டுட்ட ஒப்பந்தத்தை பத்தி உன்கிட்ட சொல்லல போல. இது ஆம்பளைங்க செய்ய வேண்டிய வேலை. ஆம்பளைங்களால தான் முடியும்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்படியே போய் சொல்றேன். போய் என்னோட ஜமீன்தாரை உடனே கூட்டிட்டு வா. ஜமீன்தாரை அப்ப தூங்க போயிட்டாரு. அவர் காலையில எந்திரிச்சதும் இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். விஷயம் தெரியாம நீ பாட்டு உளறிட்டு இருக்க. 2 மணி நேரத்துக்குள்ள இந்த பொண்ணை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு என்னுடைய 15 லட்சம் ரூபாய் உடனே வேணும். அது மட்டும் கிடைக்கல நான் என்ன வேணாலும் செய்வேன். ஜாக்கிரதை. சரி. என்னது இது? 20,000. என்ன பார்த்தா உனக்கு சின்ன பையன் மாதிரி தெரியுதா? நான் என்ன உங்க வீட்டுல இருந்து ஓடி போன மாட்டியா பிடிச்சிட்டு வந்திருக்கேன். எனக்கு 15 லட்சம் ரூபாய் வேணும். இந்த அரண்மனையில யாராவது சத்தம் போட்டு பேசுனா அவங்க தலைய நாங்க வெட்டி வீசிடுவோம். 15 லட்சம் ரூபாயை பத்தி நீ ஜமீன்தார்கிட்ட தானே பேசியிருக்க. அவர் காலையில எந்திக்கட்டும், இந்த பொண்ணை பார்க்கட்டும். பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாங்களே உன்னை தேடி கொண்டு வந்து கொடுப்போம். இந்த முறைக்கிற வேலை இங்க வேண்டாம்ப்பா. நீ இப்படி என்ன முறைச்சு பார்த்த உடனே நான் பயந்து போய் நீ கேட்ட பணத்தை கொடுத்துருன்னு நினைச்சியா? இந்த அரண்மனைக்குள்ள வந்திருக்கிறது நீங்க 3 பேர் தான். ஆனா இங்க நாங்க 30 பேருக்கு மேல இருக்கோம். தலைய துண்டா வெட்டி எடுத்துருவோம். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாய மூடிட்டு எதுவும் பேசாம இங்க இருந்து முதல்ல கிளம்பு. நான் சொன்னது புரிஞ்சதுல? இடத்த காலி பண்ணு. சரி, நான் நாளைக்கே வரேன். வாங்கடா. அண்ணா இந்தாங்க நான் பேப்பர் கொண்ட பாப்போம். தம்பி, என்னடா இன்னைக்கு வீடு அமைதியா இருக்கு? அதுக்கும் மைதிலி தானே காரணம். என் பெரிய பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன். அவனுக்கு அப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. ஒரு விஷயம் சொல்லட்டுமாண்ணே,
அந்த பொண்ணு மைதிலி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் தூங்குவா. அதே மாதிரி காலையில எல்லாத்துக்கும் முன்னாடி எந்திரிச்சு சுட சுட டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சிருவா. அண்ணா உங்களுக்காக நான் உருளைக்கிழங்கு பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம ரைத்தால பூந்திய போட சொல்லு. என் போன் எங்க போச்சுன்னு தெரியலையே. இப்பதான் வீடு அமைதியா இருக்குன்னு சொன்னேன். என் போனை எங்கயாவது பாத்தீங்களா? அந்த பச்சை கலர் தானே? அதானே நேத்து கூட கையில வச்சிருந்திய. எங்கேயோ வச்சிட்டு இங்க வந்து முறைச்சிட்டு இருந்தா? அது உன்னோட ரூம்ல எங்கயாவது டிராயர்ல வச்சிருப்ப, போய் தேடி பாரு. நான் ஒண்ணு போனை மறைச்சு வச்சுட்டு வந்து உங்ககிட்ட விளையாடல. போனை ஏ ரூம்ல வச்சுட்டு நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து கேட்க போறேன்? உங்க போனை கொடுங்க. ரிங் போயிட்டு இருக்கு. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நீங்க யாருன்னு சொல்லுங்க. மனுஷனை நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்களா? சமீர், எனக்கு தெரியும்டா. அம்மா இல்லடா, உன் உயிரை வாங்க வந்த எம. என்னோட போன் உன்கிட்ட எப்படிடா வந்தது? நீ எங்க இருக்க? அம்மா என்ன நீ என்கிட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ள நானே உன் இடத்துக்கு வந்து சேர்ந்துருவேன். உருப்படாத எரும மாடு. இந்த வீட்டுல எல்லாமே அமைதியா தான்டா இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும்தான் சரியே இல்ல. நான் சொல்றது உனக்கு புரியல. எங்கெல்லாம் உன் பொண்டாட்டி இருக்காளோ அங்கெல்லாம் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைய அந்த கடவுள் கொண்டு வந்து கொடுத்துறாரு. அவ இல்லனா வீடு அமைதியா இருக்குல்ல? இந்த பேஸ்ட் விளம்பரம் எல்லாம் போதும். முதல்ல என்னோட போன் உன்கிட்ட எப்படி வந்ததுன்னு சொல்லு. தெரியல. எனது தெரியலையா? என்ன சொல்ற? இந்த போனுக்கு ஒண்ணு தானா கால் முழிச்சு ஒரு ரூமுக்கு வந்துடலையே. நீ தானே திருட்டுத்தனமா என்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த? இல்லம்மா, நான் ஏன் அது நேத்து நம்ம வீர்பூருக்கு போனோம்ல, திரும்பி வரும்போது என்கிட்ட இருந்துருச்சு போல இருக்கு. சமீர், நேத்து ராத்திரி நான் தூங்கும் போது போனை என் தலைவாணி கடியில வச்சிருந்தேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா தலைகாணி கடியில போனை காணோம். அப்படின்னா நேத்து ராத்திரி நான் தூங்கும் போதுதான் என் போனு காணாம போயிருக்கு. இப்ப உன்னோட கையில என் போன் இருக்கிறத பாக்கும்போது என்னால இத கூட புரிஞ்சுக்க முடியாதா என்ன? சரி, போனை கொடு. என்னடா, போனை கொடு. போனை கொடுக்கல சாத்திடுவேன். ஜமீன்தார் ஐயா, நீ எதுக்கு ஜமீன்தாருக்கு போன் பண்ண? நீ என்ன புதுசா வேலை பண்ற? அவர்கிட்ட நீ என்ன பேசுன? அம்மா, அது வந்து சமீர், ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்க. நாம பேசிட்டு வந்த விஷயத்துல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை ஆயிடும். மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லு. என்ன பேசுன? அவர்கிட்ட என்ன பேசுறேன்னு மறைக்காம சொல்லு. அம்மா, நான் ஜமீன்தார் ஐயா கிட்ட ஒப்பந்தம் போட்டுட்டேன். ஒப்பந்தமா? என்ன ஒப்பந்தம்? அம்மா, ஜமீன்தார் ஐயா கிட்ட நான் ஒப்பந்தம் பண்ண மாதிரி அந்த பார்வதிய ஒரு நிமிஷம் இருங்க. பார்வதியை படைச்சதுக்கு எனக்கு 20,000 கொடுத்தாரு அட்வான்ஸா. 15 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. அம்மா, 15 லட்சம் ரூபாய். அம்மா 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 வேண்டாம் அம்மா. ஐயோ கடவுளே, எதுக்காக இப்படி உருப்படாதவன எனக்கு புள்ளையா கொடுத்த? இப்படி முட்டாளா இருக்கியேடா. என்ன வேலை பண்ணிருக்க தெரியுமா? காசுக்காக கொண்டு போய் அவளை விட்டுட்டு வந்துட்டேங்கறியா? நான் அவர்கிட்ட எவ்வளவு பெரிய ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்தேன்னு தெரியும்ல. நானும் அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த ருத்ரா உயிரோட இருந்தானே, செத்தா நமக்கு என்ன? அதுல தாண்டா விஷயமே இருக்கு. அத புரிஞ்சுக்காம இப்படி முட்டாள்தனமா காரியத்தை பண்ணிருக்க. ருத்ரா செத்து போனா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். ஆனா ருத்ரா உயிரோட இருக்கிற வரைக்கும் பார்வதியை யாராலையும் நெருங்க முடியாது. ஏன் நெருங்க முடியாது? நான் ஏற்கனவே நெருங்கியாச்சு. நெருங்குறது மட்டும் இல்ல,
ஜமீன்தார் கிட்ட அவளை ஒப்படைச்சிட்டு வந்திருக்க. அந்த ருத்ரா நேத்து ராத்திரி வீட்லயே இல்ல. அம்மா அம்மா, ருத்ரா திரும்பி வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. வரப்ப பாத்துக்கலாம். பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு இருக்க. அவன் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ருத்ரா முதல்ல உன் அம்மாவோட நெத்தியில தாண்டா துப்பாக்கிய வைப்பான். வைக்கிறதோட இல்லாம சுட்டு கொன்னுடுவான். நீ இப்படி ஒரு அடி முட்டாளாதான் இருப்பேன்னு அந்த கடவுள் நீ என் வயித்துல இருக்கும்போதே எழுதி வச்சுட்டான் போல இருக்கு. இல்லனா இப்படி ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிருப்பியா? இல்ல அதை செஞ்சுட்டு இப்படி கவலைப்படாம தான் உட்கார்ந்திருப்பியா? நம்ம திட்டம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். நம்ம ஜெயிலுக்கு தாண்டா போக போறோம். எல்லாம் உன் முட்டாள்தனத்தினால வந்தது. அம்மா, இப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப என்ன பண்றதுன்னு கேளு. என்னோட சாவுக்காக காத்துக்கிட்டு உட்காரு. ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். நாம 2 பேரும் கீழே போகலாம். இங்கே இருந்தோம்னா எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. ஏ, அந்த பொண்ணை யாராவது தேடுறாங்களா என்ன? இன்னும் யாரும் தேட ஆரம்பிக்கல. அவ காணாம போன விஷயம் வீட்ல யாருக்கும் தெரியல. அதான் இன்னும் அவளை தேடல. இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் உன் மேல சந்தேகம் வரல. நீ மாட்டிக்கிட்டா உன் கதி அவ்வளவுதான் சொல்லிட. என்னால கூட ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல தேட ஆரம்பிச்சிருவாங்க. நாமளும் அவங்க கூட சேர்ந்து தேடுற மாதிரி நடிக்கலாம். வா. பெருசா சாதிச்சுட்டு வந்துட்டானா. பெரியப்பா வணக்கம். வணக்கம்மா. பேப்பர் என்ன நியூஸ்? என்ன விஷயம் இருக்க போது? அம்மா நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, சூப்பரா இருக்கேன் பெரியப்பா. என்னங்க குடு குடு. இந்த பார்வதி எங்க போனான்னு தெரியலையே, ஆளையே காணோம். ஏமா சுனிதா, நீ பார்வதி எங்காவது பாத்தியா? இல்ல. பெரியப்பா அப்பா எங்க போனாரு? அது உங்க அப்பா கல்யாண வேலையா எங்கேயோ வெளியில போயிருக்கான். இந்த பார்வதி எங்க போனான்னு தெரியலையே. காலையில இருந்து என் கண்ணிலேயே படல. நான் போய் ருத்ரா ரூம்ல இருக்காளான்னு பாத்துட்டு வரேன். பெரியப்பா, நீங்க உட்காந்து டிஃபனை சாப்பிடுங்க. அவங்க எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பாங்க. சீக்கிரம் வந்துருவாங்க. உங்களுக்கு உடம்பு வர சரியில்லை. எதுக்கு அலையறீங்க? உட்காருங்க உட்காருங்க. சமீர், ஏன்டா உன் முகம் இப்படி வேர்த்திருக்கு? ஏதோ பேயை பார்த்த மாதிரி பயந்து போயிருக்க. என்னாச்சு? இன்னும் டிஃபன் வரல? மைத்திலி மருமகளே, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க ஜமீன்தார் கிட்ட சொல்லலையா? வேண்டாம் வேண்டாம், முதல்ல நாம பார்த்து முடிவு பண்ணுவோம். அப்படின்னா அந்த பொண்ணோட முகத்தை நீங்க இன்னும் பார்க்கலையா? வாடா. இங்க பாத்தியா, இதோ வந்துட்டு இருக்கா. அப்படின்னா மைத்திலி சமையல் கட்டுல தான் இருப்பாங்க. அக்கா, சமையல் கட்டுல காணுமே. அக்காவை காணுமா? அப்படின்னா அவ எங்க போயிருக்கா? மைத்திலி, மைத்திலி, நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன். அம்மா,
முட்டா பயலே, மைத்திலியை கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்திருக்கியடா. அவ இந்த வீட்டு மருமக. உனக்கு மூளைதான் கிடையாதுன்னு நினைச்ச, இப்ப கண்ணு தெரியாம போயிடுச்சா? மைத்திலியை கூட உனக்கு தெரியாதா? கடவுளே, இதுக்கு எப்படி நடந்துச்சு? அங்க பார்வதி தானே கீழே படுத்திருந்தா, அண்ணி மேலதான் இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப பார்வதி இருக்கிற இடத்துக்கு அண்ணி எப்படி வந்தாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க. இவங்களால இப்ப நான் மாட்டிட்டு தவிக்கிறேன். அக்கா, மைத்திலி அண்ணி, மைத்திலி அண்ணி, மைத்திலி அண்ணி, அண்ணி, எங்க போனீங்க அக்கா? மைத்திலி அண்ணி, ஏன் பார்வதி அண்ணி, பாதி ராத்திரி நான் பார்த்தப்போ அவங்க என் பக்கத்துல தான் படுத்திருந்தாங்க, நீங்க கீழே படுத்திருந்தீங்க. காலையில பார்த்தப்போ நீங்க என் பக்கத்துல படுத்திருந்தீங்க. அப்ப மைத்திலி அண்ணி கீழே தானே படுத்திருக்கணும். சுனிதா நேத்து ராத்திரி அப்படிதான் தூங்கிட்டு இருந்தோம். அப்புறம் மைத்திலி அக்கா என்ன மேல படுக்க வச்சுட்டு அவங்க கீழே போய் படுத்துட்டாங்க. அப்புறம் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது மைத்திலி அக்கா ரூம்ல இல்ல. ரூம்ல இல்லையா? இங்க என்ன நடக்குது, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. மைத்திலி அண்ணி எங்க? நீ செஞ்ச வேலை எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாத்தியா? எல்லாம் உன் முட்டாள்தனத்தினால வந்தது. இப்படி ஒரு அறிவு கட்ட காரியத்தை செய்வியா சமீர்? இப்ப வீடு பூரா அவளை தேடிட்டு இருக்கு. இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள அவ கிடைக்கலன்னா அதுக்கு போட்டு விடு. இப்ப நீ என்ன தப்பு பண்ணிட்டு வந்தியோ அத நீ தான் சரி பண்ணணும். என்ன பண்றதுன்னு யோசி, நல்லா யோசி, சும்மா நிக்காத. ஒன்னு கூட கூட்டிட்டு போன பாரு, என்ன சொல்லணும்? அம்மா, போடா. அம்மா, என்னம்மா பாரு, வீடு முழுக்க தேடி பார்த்தா அவளை எங்கேயுமே காணுமே. ஆனா அவ இந்த மாதிரி யார்கிட்டயும் சொல்லாம போறவில்லையே. அக்கா உங்க ரூமுக்கு தான் வந்துட்டு இருப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ உன் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் ரூமுக்கு வரவே இல்லையே. சரி, நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஒரு நிமிஷம். சுராஜ், எதுக்காக உன் அம்மாவன் இப்படி அவமானப்படுத்திட்டு இருக்க? அவ காலையில இருந்து தானே வீட்டுல இல்லாம இருக்கா. அவ எங்கேயாவது கோயிலுக்கு போயிருப்பா. அதுக்கு போய் கால்ல சுடு தண்ணியை ஊத்திக்கிட்டு வீடு பூரா தேடுற, எல்லார்கிட்டயும் அவ எங்க எங்கேயாவது கேட்டுட்டே இருக்க. கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பாப்போம், அவ வந்துருவா. கடைக்கு எங்கேயாவது போயிருப்பா. வரலன்னா அதுக்கப்புறம் தேடுவோம். அம்மா, அவ இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போனது இல்லம்மா. அட இருக்கட்டும், இன்னைக்கு அப்படி போயிருக்கலாம்ல. உன்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு கிடையாது, ஏதாவது அவசரமா வாங்க வேண்டியிருக்கோ அதனால போயிருப்பா. அவ ஒண்ணும் உன் பெரியம்மா மாதிரி கிடையாது, உன்ன உன் பெரியப்பா மாதிரி விட்டுட்டு ஓடி போறதுக்கு. வரட்டும் இரு. வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் முன்னாடி நானே கேக்குறேன். அவ இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம போற பொண்ணே கிடையாது. ஆமா பார்வதி, நீ போய் எல்லாருக்கும் டிஃபன் எடுத்து வை. அவ ஒருத்தி இல்லைங்கிறதுக்காக வீட்டு வேலையெல்லாம் அப்படியே கிடக்கணுமா என்ன? அம்மா, சுராஜ் மாமாவை சமாதானப்படுத்த தான் அத்தை அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா அத்தையை பார்த்தா பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னவா இருக்கும்? ஹலோ. டேய் உருப்படாதவன, ஜமீன்தார் ஐயாவை யாராவது ஏமாத்துனா அவங்களுக்கு என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா?
10 மாசம் சுமந்து பெத்த தாயால கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாரு. ஜமீன்தார் ஐயாவை ஏமாத்துறதுக்காக இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு அந்த தண்டனை தான் கிடைக்க போகுது. சமீர், உன் கடைசி நாளை இன்னைக்கே சொல்ற, நீ கேட்டுக்கிறியா? வேண்டாம் வேண்டாம் பீமா சார், அது என்னன்னா ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. எப்படின்னு தெரியல. நான் பார்வதிக்கு பதிலா என்னோட அண்ணியா அங்க தூக்கிட்டு வந்துட்டேன். அவ அண்ணியா இருக்கட்டும், உன் தங்கச்சியா இருக்கட்டும், இன்னைக்கு அவளை கொலை பண்ண போறேன். இல்ல வேண்டாம் பீமா சார், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னோட அண்ணிய எதுவும் பண்ணிடாதீங்க. நீயும் என் கையால சாகதா போற. இன்னைக்கு இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஜமீன்தார் ஐயா சொல்ல போற. நீங்க பாரு, உன் ஜமீன்தார் ஐயா அந்த அளவுக்கு கோபக்காரர்னா நீங்க தப்பிக்க முடியாது. ஏன்னா நீயும் பொண்ணை பார்க்காமே வாங்கிட்ட. வீட்டுக்கு ஏதாவது பொருள் வந்ததுன்னா அதெல்லாத்தையும் சரி பார்த்து தான் வாங்கணும். இங்க பாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து இதுல தப்பிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம். ஓகே? அது வரைக்கும் ஜமீன்தார் ஐயா கிட்ட எதுவும் சொல்லிடாத. சரி, நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள நாங்க இருக்கிற இடத்துக்கு நீ வந்து ஆகணும். உன் ஊருக்கு எங்க ஊருக்கு நடுவுல ஒரு ஒத்தையடி பாதை இருக்கு. அந்த வழியை வந்தனா ஜமீன்தார் ஐயோட குடோனுக்கு வந்துடலாம். அங்க வந்து என்ன பார்க்கணும். வரும்போது நீ தனியா வரக்கூடாது. யார கூட்டிட்டு அங்க வரணும்னு உனக்கு தெரியும்ல. அப்படின்னா யார கூட்டிட்டு வரது? அம்மாவையா? டேய், வாய முர்றா. உன் அம்மாவை அங்க கூட்டிட்டு வந்தா எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒழுங்கு மரியாதையா பார்வதி அங்க கூட்டிட்டு வர. 1/2 மணி நேரத்துல நான் உன்னை அங்க பார்க்கணும். அப்படி நீ பார்வதி கூட வரல, அதே குடோன்ல உங்க அண்ணியோட போனத்தை தான் நீ பார்க்க முடியும். அக்காவுக்கு ஃபோன் பண்ணீங்களா? அவளுக்கு தான் பண்ணிட்டே இருக்கேன். இங்கதான் எங்கேயோ சத்தம் வருது. மைத்திலி என்னோட போன் இங்கதான் இருக்கு. மைத்திலி போனை கூட இங்கே வச்சுட்டு போயிருக்கா. அக்கா இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல. அவங்க கையில போனையும் எடுத்துக்கல. மறந்துருப்பாங்களோ? எனக்கு என்னமோ ஏதோ தப்பா இருக்கு. ஐயோ அண்ணி, அப்படிலாம் பேசாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீங்க சொன்ன மாதிரி போனை மறந்து கூட வச்சுட்டு போயிருக்கலாம் இல்லையா? டேய், என்னடா ஆச்சு? சொல்லி தொலை. அம்மா, ரொம்ப பெரிய தப்பு நடந்திருக்கு. என்ன பிரச்சனை நடந்தா சொல்லி தொலைங்க. ஒரு நிமிஷம் இருக்க, நான் நிதானமாகறேன். இங்க பாரு, பயப்படாம கொஞ்சம் அமைதியா இரு. என்ன விஷயம்டா? அம்மா, அது வந்து அவன் நம்ம பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் செய்ய சொல்றான். சமீர், இப்ப அவ என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம தலையை ஆட்டிதான் ஆகணும். ஏன்னா தப்பு நம்மளோடது. அவ என்ன கேக்குறானோ அதை செஞ்சு கொடுத்துரு. ஏன்னா நம்ம இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கோம். மைத்திலிக்கு சுயநினைவு வந்துருச்சுன்னா அவளுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாம பாத்துக்க சொல்லு. இந்த விஷயம் ருத்ராவுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை என்னையும் கழுத்தை பிடிச்சு இந்த வீட்ல இருந்து வெளியில தள்ளிடுவான். அவனுக்கு என்னதான் வேணுமா? எதையாவது சொல்லி தொலையண்டா. அவ காணாம போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வீட்டு வேலையாவோ இல்ல கல்யாண வேலையாவோ வெளியே போயிருந்தா இன்னத்துக்கு அவ வந்திருக்கணுமே. அவ எங்க போயிருக்கான்னு தெரியலையே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, அவங்க நிச்சயம் வந்துருவாங்க. போன வேலையில ஏதாவது மாட்டுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? அம்மா, அவன் என்ன சொல்றான்னா உடனே பார்வதியை கூட்டிட்டு வர சொல்றான். அப்பதான் அண்ணிய அவன் ஒப்படைப்பன்னு சொல்றான். அம்மா, என்ன பண்றதுன்னு எனக்கு இப்ப புரியவே. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என்ன? நாங்க எதுவும் சொல்லலையே. உனக்கு இப்ப என்ன வேணும்? இல்ல, அக்காவை எங்க இருந்து கொண்டு வரணும்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்?
இங்க என்ன நடக்குது? அப்புறம் யாரும் ஒப்படைக்கணும்னு சொன்னீங்க? அக்கா எங்க இருக்காங்க? என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. அவங்கள எங்க இருந்து கூட்டிட்டு வரணும்? நீ கண்டுபிடிச்சிட்டமா? நாங்க இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும்னு நினைச்சோம். ஆனா இனிமே எங்களால மறைக்க முடியாது. அக்காக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. நம்ம மைத்திலிய கொள்ளக்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னது? அது இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. இங்க பாரு பார்வதி, நீ எதுக்கும் பயப்படாத. சுராஜுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா அதுக்கப்புறம் அவன் தப்பா ஏதாவது முடிவு எடுத்துருவான். அதுக்கப்புறம் என் மருமக நல்லபடியா இந்த வீட்டுக்கு திரும்ப வருவாங்கிறதே சந்தேகம் ஆயிடும். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா? அந்த ஆளுங்க இப்பதான் போன் பண்ணி எங்களை அங்க வர சொல்லிருக்காங்க. நாங்க வரும்போது பணத்தையும் எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. நீங்க முதல்ல அவருக்கு போன் பண்ணுங்க. அவர் ஏதாவது பண்ணுவாரு. யாருக்கு? சுராஜ் அப்பா கிட்டயா? அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவரே என்ன பண்ண போறாரு? இல்ல, அது வந்து உங்க பையன் ருத்ராக்கு தான். நீங்க அவருக்கு முதல்ல போன் பண்ணுங்க. அவரு ஏதாவது பண்ணுவாரு. போனை கொடு. யாரு? ருத்ரானா, நான் தான் உன் சித்தி பேசுறேன். பாருக்கு ஒண்ணும் இல்லையே. பார்வதியை பத்தி பேசுறதுக்கு நான் இப்போ உனக்கு போன் பண்ணலப்பா. அதை விட முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் நான் உனக்கு போன் பண்ணேன். இத பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன விஷயம்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. இல்ல சொல்றேன். அப்பாடி ஒரு நிமிஷம் இருப்பா, நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து உன் கல்யாணத்துக்கு துணி வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். என்ன கலர் வாங்கணும்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. ஏன்னா வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கல, நீ பிரச்சனை பண்ணுவல்ல. இத பாருங்க, நீங்க இப்ப எதுக்காக இந்த மாதிரி உளறிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. இரு சொல்லி முடிக்கல. அவகிட்டே சொல்லு. நான் சொல்றது நல்லா கேளுங்க. உங்க உளறல கேட்க எனக்கு இப்ப நேரம் இல்ல. இப்போ இங்க நான் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் ஏகப்பட்டதா இருக்கு. ஒருவேளை நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது அப்படி. சரி, நீ உன் வேலையை பாரு. வேலை நேரத்துல உன்னை இந்த மாதிரி தொல்லை பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுப்பா. உனக்கு இது பெரிய விஷயமா படலன்னா அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா எங்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். சரி, நீ உன் வேலையை பாரு. நாங்களே ஏதாவது செஞ்சுக்கிறோம். அவனை சொல்லி தப்பு இல்ல. தொலைஞ்சது ஏன் மருமக தானே. அவன் அதை பத்தி ஏன் கவலைப்பட போறான்? அவருக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்ல. சமீர், எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குப்பா. உன் கூட அந்த திருட்டு பசங்க இருக்கிற இடத்துக்கு நானும் வரேன். இங்கே வீட்டுல இருந்தேன்னா என் கையும் ஓடாது காலும் ஓடாது. அம்மா, அந்த இடத்துக்குலாம் நீங்க வர வேண்டாம். அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும்னு தோணுது. சரி, நீ தனியாவா போவ? யாரையாவது கூட்டிட்டு போ. ஒருவேளை நீ அங்க சண்டை கிட்ட போட்டேன்னா அப்புறம் நம்ம மைத்திலிய யாரு காப்பாத்தி கூட்டிட்டு வரது? அவளை கூட்டிட்டு வர ஒரு ஆள் வேணும்ல. அத்தை, நான் அவர் கூட போறேன். வேண்டாமா, வேண்டாம். ருத்ராக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை. இதை நான் அக்காக்காக போறேன்னு நினைச்சுக்கிறேன். அவருக்கு வேணா அக்கா மேல இறக்கம் இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு அக்கா மேல இறக்கம் இருக்கு. நானும் அவர் கூட போய் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன். நாங்க போற இடத்துல எங்களுக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நான் அங்க போறேன். சரி, போயிட்டு வா. நீ இந்த அளவுக்கு அடம் பிடிக்கும் போது அப்புறம் நீ போக வேண்டான்னு நான் தடுத்து நிறுத்தவா முடியும்? போ சமீர், போகும்போது இவளையும் கூட்டிட்டு போ. அப்புறம் சமீர், போகும்போது பின்கேட் வழியாவே போ. அப்புறம் இவளையும் நீ வண்டியில பின்னாடி உட்கார வச்சுட்டு போ. அப்பதான் யாரும் பார்க்க மாட்டாங்க. போ, சீக்கிரம் போயிட்டு வா.
போமா. வாங்க நீ போகலாம். நில்லுடா. போகும்போது பணத்தை எடுத்துட்டு போறல, அவங்க பணம் கேட்டிருக்காங்கல்ல. போ, சீக்கிரம் போ. அம்மா 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 மைதிலி அவ போனை வீட்டுல தான் வச்சுட்டு போயிருக்கா. ஆனா அவ இந்த மாதிரி கவனக்குறைவா போனை வீட்டுல எல்லாம் வச்சுட்டு போயிருக்க மாட்டாமா. அம்மா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அம்மா அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமாம்மா? அமைதியா இரு. அவளுக்கு ஒண்ணு ஆகாது சுராஜ், அவ வந்துருவா. நீ வா, ஒண்ணு ஆகாது, பயப்படாத. தெரியாம கூட நீ இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. அண்ணி போலாமா? அண்ணி போய் உட்காருங்க. வண்டி எடு. இந்த பொண்ணை தூக்கிட்டு உடனே குடோனுக்கு போகணும். அமைதியா இருந்ததெல்லாம் போதும் மோகினி. இனிமேலும் என்னால அப்படி இருக்க முடியாது. நம்ம வீட்டு மருமகளை காலையில இருந்தே காணோம். நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ண போறேன். நிச்சயம் மைதிலியை தேட அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ண வேணாங்க. இந்த விஷயம் எல்லாம் போலீஸ்க்கு போனா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். மைதிலிக்கு என்ன ஆச்சு, எங்க இருக்கான்னு எல்லாமே எனக்கு தெரியும். மைதிலிய சில திருட்டு பசங்க வந்து கடத்திட்டாங்க. அவங்க எங்க கிட்ட பணம் கேட்டாங்க. அம்மா எங்க என் மைதிலி எங்கம்மா? அவ எங்கம்மா இருக்கா? கொஞ்சம் அமைதியா இருப்பா. என்ன மோகினி நீ எப்ப பார்த்தாலும் அமைதியா இருக்க சொல்ற? மைதிலியை கடத்திருக்கிற விஷயத்தை நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். கொஞ்சம் இரு. அவளை கடத்திட்டாங்கங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? வந்து அவங்க தான் இப்ப எனக்கு போன் பண்ணாங்க. அவங்க கிட்ட பேச சமீரை அனுப்பி வச்சிருக்கேன். கொஞ்சம் பணம் தான் ஜாஸ்தி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சமீரும் பார்வதியும் சேர்ந்து போயிருக்காங்க. ஏய் கொஞ்சம் இரு. பார்வதியா? பார்வதி எதுக்கு அனுப்பி வச்ச? அவ இஷ்டப்பட்டதா அவ போயிருக்கா. யாரும் அவளை கட்டாயப்படுத்தி அனுப்பல. அவ போறேன்னு அடம் பிடிக்கும் போது என்னால முடியாதுன்னு மறுக்கவா முடியும்? இருந்தாலும் அவளை அனுப்பி இருக்க கூடாது இல்ல? யார கட்டு அனுப்பி வச்ச? அந்த திருட்டு பைய கூட பார்வதி அனுப்பி வச்சிருக்கியே. ஒரு விஷயத்தை நீ நல்லா தெரிஞ்சுக்க. பார்வதி அனுப்பி வச்ச விஷயம் மட்டும் ருத்ராக்கு தெரிஞ்சா என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி போன் பண்ணி என்ன மிரட்டின அந்த திருட்டு பசங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்த வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீங்களும் உங்க புள்ளையும் தான் முழு காரணம். நாங்க அமைதியா நிம்மதியா இருந்தோம். எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்களோ அன்னையில இருந்து தினம் ஒரு பிரச்சனையா வருது. நிம்மதியா இல்லாம போயிடுச்சு.
அம்மா அட்லீஸ்ட் நீங்க இது என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. சமீருக்கு பதில் நானாவது போயிருப்பேனே. இல்லப்பா, நீ கொஞ்சம் கோவப்படாம இரு. அவ அங்க என்ன நிலைமையில இருக்காளோ அத பார்த்து நீ கவலைப்படுவல, அதான் போக வேண்டாம்னு சொல்றேன். இங்க பாரு, சமீர் தான் அங்க போயிருக்கால, அவ ரொம்ப தைரியசாலி, எத்தனை பேரா இருந்தாலும் சமாளிச்சிடுவான். நீ உட்காருப்பா, கொஞ்சம் அமைதியா இரு, பேசாம இரு. இவனை பார்த்தாவது புரிஞ்சுக்கோங்க, மனசொடைஞ்சு உட்கார்ந்துருக்கான். 15 வருஷமா இந்த மாதிரி ஒரு சோதனை வந்ததில்ல, இப்பதான் முதல் தடவையா வந்திருக்கு. நீங்க உங்க பொண்டாட்டிக்கு பண்ண துரோகத்துக்காக அவ உங்களை விட்டுட்டு போனா, ஆனா எந்த தப்பும் பண்ணாத எங்களுக்கு எதுக்கு இந்த தண்டனை? உங்க பாவத்தை நாங்களும் அனுபவிக்கணுமா? போதும், நாங்க இனிமே இங்க இருக்க முடியாது, எல்லாரும் கிளம்பலாம். வாய் முழுமோகினி, இதுக்கு மேல எதுவும் பேசாத. இது அண்ணனோட வீடு. இங்க அவர் எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். அத கேட்க நம்ம குடும்பத்துக்கு உரிமை இல்ல. இப்ப ஏதோ பிரச்சனை வந்து போச்சு. இங்க பாரு மோகினி, கஷ்டம் வர நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கணுமே தவிர இந்த மாதிரி அபசகனமா பேசக்கூடாது. அண்ணனாலையும் ருத்ராவாலையும் உதவி செய்ய முடியாம இருக்கலாம், ஆனா அக்கறை இல்லாமலாம் இல்ல. நம்ம மைதிலிக்காக எதுக்கு பார்வதி போகணும் சொல்லு? அவ இங்க இருந்து போயிருக்கவே கூடாது. இருந்தாலும் அவ போயிருக்கா, நம்ம குடும்பத்துக்காக தானே போயிருக்கா. அதுவும் சமீரை நம்பி அவ போயிருக்கா. நீங்க இங்கே உட்காருங்க, நான் இதை வந்துடுறேன். ஏன் நான் என் வண்டியிலேயே உட்காரணும்? நானும் உங்க கூட வந்து அக்காவை காப்பாத்துறேன். உங்க மேல ஒரு சின்ன கீரல் பட்டா கூட வீட்டுல இருக்கிற அந்த ராட்சசன் என்ன கொன்னுடுவான். அம்மா சொன்னதுனால உங்களை கூட கூட்டிட்டு வந்தேன். நீங்க இங்கே உட்காருங்க, நான் வந்துடுறேன். அப்ப சிவபெருமானே, என் அக்காவுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது.